ஆந்திராவில் மீரத்தனப்பவங்க கட்டத்தில் இருந்தாங்க. அந்த மீல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறவங்க கிட்ட திருப்பி சைடு கட்டு. யாழ்ப்பாணம் கட்டது மேல் ஃபினிஷிங் பண்ணி யாழ்ப்பாணம் கட்டை பாருங்கள். முடிராஜ் அவர்கள் எடுத்துகிட்டு வந்த கட்டை ஆந்திராவில் வந்து மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சுற்றுப்பா சுத்த அப்புறம் இங்கே ஒரு வெடிப்பு இருக்கு பாருங்க. சுத்து ஓகே. பாலிஷ் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆந்திராவில் வந்து மீரத்தனவங்க கட்டை சுத்தம் பண்ணுவாங்க. அதை கட்டை சுத்தம் பண்ணி மேல் ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு பாருங்கள். கட்டை சுற்றுவா மேல் ஃபினிஷிங் பண்ணி அதை பாலிஷ் போட்டாச்சு பாருங்க கட்டையை. இந்த யாழ்ப்பாணம் கட்டை இது சீலுக்கு பாருங்கள். யாழ்ப்பாணம் சீலு ஃபுல் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணி இப்போ பாலிஷ் போட்டாச்சு கட்டையை. பாலிஷ் போட்டு நீட்டாக ஆக்கியாச்சு. உங்களுக்கு பழைய கட்டை சரி பண்ணால் வாங்க, புது கட்டை வேணாலும் வாங்க, கட்டை மூட்டோட வேணாலும் வாங்க. கட்டு எல்லாம் சீடிலாம் கிடைக்கும். 150 கிலோ ஆகும். கட்டை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அவங்ககிட்ட கட்டை கொடுக்க போகிறோம் பாருங்கள். குப்பத்துலேருந்து முனிரத்னம் வந்து ஆந்திராவில் வந்து முனிரத்னன்றவங்க இந்த கட்டை சுத்தம் பண்ண வந்தாங்க. சுத்தம் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி கட்டை சுத்தம் பண்ணது? கட்டை சுத்தம் பண்ணது நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. சொல்ல கட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சொல்லு பேர் சொல்லு. எப்படி கட்டை சுத்தம் பண்ணது? நல்லா இருக்கு. கொண்டுட்டு தான் பண்ணுது. நல்லா இருக்கு கட்டை. சரி பேர் சொல்லு. மீராஜ். சொல்லு. பண்ருட்டியில் கட்டை சுத்தமாக நல்லாயிருக்கும். சரியாக இருக்குது. இப்போ கட்டை சுத்தம் பண்ணது எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்குது. லோகநாத் ஆச்சாரி பண்ண கட்டை நல்லா இருக்கு. இப்போ இதை பாருங்க. இந்த கட்டை சுத்தம் பண்ணது அவங்க ஆந்திரா குப்பத்துலேருந்து வந்தாங்க. இந்த கட்டை சுத்தம் பண்ணி இப்போ அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். போய்ட்டு கட்டை மூட்டை போட்டு வாசிப்பாங்க. உங்களுக்கு அதேமாதிரி பழைய கட்டை சரி பண்ணால் வாங்க, சரி பண்ணி தரேன்.